இனிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுடைய தோல் பிரச்சனை தீரவே தீராதுங்க. ஒயிட் சுகரை தூக்கி தயவு செஞ்சு குப்பையில் போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாட்டு சர்க்கரை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பனங்கல்கண்டு சாப்பிட்லாம். இதை தேங்காய் பாலில் போட்டு தேங்காய் பால் எடுக்கிறப்ப சுடு தண்ணி ஊற்றி தான் தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பூவம்பழம் சாப்பிட்லாம், ரஸ்தாளி சாப்பிட்லாம், நாட்டுப்பழம் சாப்பிட்லாம், செவ்வாழை சாப்பிட்லாம். இந்த வாழைப்பழங்களை காலையில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தில் வெளி தோல் மட்டும் எடுத்துருங்க. உள் பக்கம் இருக்கிற இதழ்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ரத்த சுத்தம் பண்ணுறதுக்கு. அதனால் உள் பக்கம் இருக்கிற அந்த மஞ்சள் இதழ்களை சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் பழம் வெளிப்பக்கம் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய இந்தியன் ஆப்பிள் கிடைக்கிது, சிம்லா ஆப்பிள் கிடைக்கிது, அதை வாங்கி சாப்பிடுங்க. சப்போட்டா பழம் சாப்பிடுங்க, சீத்தாப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல வகைகள் நீங்கள் காலையில் நிறையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் பெருங்குடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே சுத்தமாகும். அதுக்காக தான் நம்ம